பார்ட் 1ல 2 சைட்ஸ் அதோட 2 ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இருந்தா அன்னோனை சால்வ் பண்ண சைன் ரூல் யூஸ் பண்ணோம். ஆனால் 2 சைட்ஸ் அதுக்கு நடுவில் ஒரு ஆங்கிள் இருந்தா சைன் ரூல் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம். இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம கொசைன் ரூல் யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா பார்க்க பெருசா ஞாபகம் வச்சுக்க கஷ்டமா இருக்குல்ல? ஆனால் ஒரு ஈஸி ட்ரிக் இருந்தா எப்போ கொசைன் ரூல் யூஸ் பண்ணணும்? உங்கள் ப்ராப்ளமில் 3 சைட்ஸ் மற்றும் ஒரு ஆங்கிள் இன்வால்வ் ஆனா 3 தெரிஞ்சா 4வது கண்டுபிடிச்சிடலாம். இங்கே தெரிஞ்சது சைட்ஸ் A அண்ட் B, ஆங்கிள் C. தெரியாதது சைட் C. ரெண்டுக்கும் நடுவில் ஒரு லைன் போட்டுப்போம். ரூல் ரொம்ப சிம்பிள். லைனுக்கு லெஃப்டில் இருக்கிற அன்னோன் சைட் C ஈக்குவேஷனோட லெஃப்ட் சைடுக்கு போகும். நம்ம C² எழுதணும். லைனுக்கு ரைட்டில் இருக்கிற தெரிஞ்சதெல்லாம் ஈக்குவேஷனோட ரைட் சைடு வரும். 2 சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க. அப்புறம் -2 டைம்ஸ் அந்த 2 சைட்ஸ் காஸ் அந்த ஆங்கிள். ஒருவேளை தெரிஞ்சதெல்லாம் ABC சைட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அன்னோன் ஆங்கிள் C லெஃப்ட்ல காஸ் Cன்னு போகும். தெரிஞ்ச ABC சைட்ஸ்லாம் ரைட் சைடுக்கு போகும். இந்த ட்ரிக் எப்பவுமே ஒர்க் ஆகும். நீங்க கொசைன் ரூல்ல மாஸ்டர் ஆகிட்டீங்க.